ஹாய் ஹலோ மக்களே வணக்கம். நான் உங்க ஜேபி ஜெயதேவ் பேசுறேங்க. கோயம்புத்தூர்ல ரொம்ப ஹீட்டா இருக்குது அப்படிங்கிறதுனால ஏற்காடு போய் கொஞ்சம் காத்து வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு நாங்களும் என் ஃபேமிலியும் ஏற்காடு போக ஆரம்பிச்சிட்டோங்க. ஏற்காடு மலைகளின் ராஜா அப்படின்னு கூப்பிடப்படுதுங்க. இதுல மொத்தமா 20 ஹேர்பின் பென்ஸ் இருக்குங்க. ஒரு பெண்டுக்கும் ஒரு மகானோட பேரை வச்சிருக்காங்க. இங்க பாப்பி ஹில்ஸ் அட்வென்ச்சர் பார்க் அப்படின்னு ஒரு அட்வென்ச்சர் பார்க் இருக்குங்க. இங்க தாங்க நாங்க ஏற்காடுல போயிருந்தோம். இங்க நிறைய அட்வென்ச்சர் பண்றதுக்கு நிறைய இடம் இருக்குது அப்படின்னாங்க. ஸோ அதெல்லாம் என்னன்னு பார்க்க தாங்க போயிருந்தோம். இங்க நிறைய காம்போ இருக்குதுங்க. நம்மளுக்கு எந்த காம்போ வேணுமோ அதை எடுத்துக்கலாங்க. அதுக்கு தகுந்த மாதிரி இங்க ரேட்டும் மாறுங்க. நாங்க எடுத்த காம்போல ஃபர்ஸ்ட் நாங்க ரோப் கோர்ஸ் அப்படின்னு ஒன்று இருந்துச்சுங்க. அதுல தாங்க நாங்க போயிருந்தோம். இதுல அவங்களே நம்மளுக்கு பெல்ட் ஹெல்மெட் எல்லாம் மாட்டி விட்டுருவாங்க. இதுல 2 ஸ்டேஜா இருக்குது அப்படின்னாங்க. ஒன்று பேசிக், இன்னொன்று அட்வான்ஸ்டுங்க. நாங்க இதான் ஃபர்ஸ்ட் டைம் போறதுனால நாங்க பேசிக்கே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்ல போயிருந்தோங்க. ஃபர்ஸ்ட் நாங்க மேலே போன உடனே 2 சின்ன பசங்க அப்பதான் முடிச்சுட்டு வந்திருந்தாங்க. அப்பாடா, சின்ன பசங்க தானே வராங்க, அப்போ இது ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு நாங்கள் நினச்சிட்டோங்க. ஃபஸ்ட்டு எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்பைடர் வெப்பாட்டம் ஒன்று இருந்துச்சுங்க. அதில் இப்படி கிளைம் பண்ண சொன்னாங்க. கிளைம் பண்ணி அந்த சைடு போக சொன்னாங்க. கீழே இருக்கிறது ஸ்டீலில் செஞ்ச கம்பிங்க. அதனால நாம் அது மேலே நம்ம காலை வச்சு மேலே அப்படியே பிடிச்சி கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சைடு நகர்ந்து வந்துடலாங்க. இது நாங்கள் ஃபஸ்ட்டு போனப்போ ஈஸியாக தாங்க இருந்துச்சு. செகண்ட் ஒன் என்னதுன்னா, இந்த மாதிரி கட்டை இருக்குதுங்க. இந்த கட்டை ரொம்ப ஸ்விங் ஆகுங்க. நாம் பொறுமையாக ஒரு காலை ஒரு கட்டையிலையும் இன்னொரு காலை அடுத்த கட்டையிலையும் வச்சு கரெக்டாக கையையும் பிடிச்சி நாம் மெதுவாக அப்படியே நடந்து வரணுங்க. நானும் எப்படியோ பொறுமையாக காலை வச்சு நடந்து வந்துட்டேங்க. அது ஸ்விங் ஆகிறதுனால சில தடவை கட்டை பக்கத்தில் வரும், சில தடவை கட்டை தூரமாக போகுங்க. ஸோ அது நம்ம பார்த்து காலை வச்சு வரணுங்க. அதுவும் நாங்கள் முடிச்சிட்டோம். தேர்டு ஒன் ஃபஸ்ட்டு ஒன் ஆட்டவே தாங்க. இது கீழே அந்த மாதிரி கம்பி கொடுத்துருந்தாங்க. நாமளும் அது ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக நகர்ந்து வந்துடலாம். ஃபோர்த் ஒன் இந்த மாதிரி ப்ளூ கலரில் லாங் கட்டையாக இருந்துச்சுங்க. இதில் நாம் ஒரு சைடு, இப்போ நாங்கள் போகும்போது லெஃப்ட் சைட் பார்த்து நிற்கிறீங்கன்னா கை மாற்றுற உடனே நீங்கள் ரைட் சைட் ஃபேஸ் பண்ண மாதிரி நின்றுடணுங்க. அப்போ தாங்க நீங்கள் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணுற கரெக்டாக இருக்கும். இங்கே பாருங்களேன், ஃபஸ்ட்டு நான் லெஃப்ட் சைட் ரைட் சைட் பார்த்த மாதிரி நிற்கிறேங்க. அடுத்த கையை நான் அங்கே வச்சதுக்கப்புறம் ரைட் சைட் திரும்பிடுறேங்க. அதே மாதிரி தாங்க அது ஃபுல்லாக. அதுவும் கொஞ்சம் கஷ்டமாக இருந்துச்சுங்க. அதுவும் நாங்கள் ஃபுல்லாக முடிச்சிட்டோங்க. எப்படியோ கஷ்டப்பட்டு முடிச்சிட்டோம். இந்த சைடு பார்த்திங்கன்னா லேடர் ஒரு பாலம் மாட்டம் இருந்துச்சுங்க. அந்த பாலத்தில் 2 சைடு கை பிடிக்கிறதுக்கு இடம் இருந்துச்சுங்க. ஒரு காலை ஒரு கட்டையும் இன்னொரு காலை அதே கட்டையில் வைக்காமல் அதுக்கு முன்னாடி இருக்க கட்டையில் வைக்கணுங்க. அப்போ தான் நாம் பேலன்ஸு கரெக்டாக பேலன்ஸ் ஆகுங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரெயிட்டாக 2 கட்டை வச்சுருந்தாங்க. இதில் மேலே நம்மளை ஒரு ஜிப்லைன் போட்டு வச்சுருப்பாங்க, நம்ம கீழே விழுகாமல் இருக்கிறதுக்கு. அதை பிடிச்சி தாங்க வரணும். இது நான் கொஞ்சம் பயப்பட்டதுனால அந்த கைடே எனக்கு எப்படி நடக்கணும்னு கொஞ்சம் முன்னாடி நின்று சொல்லி கொடுத்தாரு. அதுக்கு அடுத்தது நம்ம அந்த தொங்குற பாலம் இருந்துச்சு இல்லைங்க, அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது ரொம்ப ஸ்விங் ஆகுங்க. இதை நீங்கள் கரெக்டாக பார்க்கணுங்க. கரெக்டாக பார்த்து கால் வச்சு வந்தீங்கன்னா இதுவும் எல்லாமே ஈஸி தாங்க. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா பஞ்சி ஜம்பிங் இருக்குதுங்க. இது சில்ட்ரன்ஸுக்கான பஞ்சி ஜம்பிங். இதுலேயும் கைடு இருப்பாங்க. அவர் நம்மளுக்கு அந்த பெல்ட் எல்லாம் கட்டி விட்டுருவாரு. அவர் கையில் ஒரு ரிமோட் இருக்குங்க. அதில் அப்பு டவுன் அப்படின்னு 2 இருக்கும். அதை வச்சு தாங்க நம்மளை கண்ட்ரோல் பண்ணுவார். இது சில்ட்ரன்ஸ் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குதுங்க. இதுலேயும் அடல்ட்ஸுக்கு இருக்குதுங்க. அதுக்கு போனீங்கன்னா இதே மாதிரி 5 டைம்ஸ் ஃபாஸ்ட்டாக இருக்குங்க. இது எனக்கு கொஞ்சம் பயமாக இருந்ததுனால நான் இதுக்கு போகலைங்க. இந்த குழந்தை பாருங்களேன் எவ்வளோ அழகாக பண்ணுதுன்னு. இதுவும் நாங்கள் போன காம்போவில் இருந்துச்சுங்க. ஆனால் இது கொஞ்சம் நல்லா இல்லை, எங்களுக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது அப்படிங்கிறதுனால நாங்கள் பெயிண்ட் பால் ஷூட்டிங்கில் 5 புல்லட்ஸ் அவங்க எங்களுக்கு தந்தாங்க. அப்படின்னா என்னென்னு நம்ம இந்த வீடியோவில் பார்ப்போங்க. அடுத்தது இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஜிப்லைன் இருந்துச்சுங்க. இதில் ஜிப்லைனில் நாம் தொங்கிட்டு போக தேவையில்லைங்க.
இதில் வந்து ஒரு சைக்கிளை அட்டாச் பண்ணி வச்சுருப்பாங்க. இதில் நம்ம வந்து விடாமல் பெடல் அமுத்திக்கிட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி நாம் முன்னாடி போவாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏடிவி பைக்ஸ் அப்படின்னு இருந்துச்சுங்க. நம்ம சாவக்காடில் போகும்போது அங்கே ஒரு பைக் இருந்துச்சு இல்லைங்க, அதே மாதிரி தான் இருந்துச்சு. அங்கே வந்து நம்ம ஒரே ரவுண்டு தான் போனோம். இதில் வந்து நம்ம 3 ரவுண்டு போனோங்க. இந்த சைடு பார்த்தீங்கன்னா இந்த சைடு தாங்க ஜிப்லைன் இருக்கு. இது வந்து சருன்னு போயிடுதுங்க. இருங்க, இவர் ஒரு தடவை பண்ணி கட்டுவார். நாம் வந்து இதில் அப்போ ஒரு தடவை கீழே தாங்க போக முடியும். மறுபடியும் இந்த சைடு நம்மளால் வர முடியாது. இவர் போகிறாரு பாருங்களேன். அங்கேயும் ஒரு கைடு இருப்பாருங்க. அவர் வந்து அங்கே நம்மளுக்கு அதை கழட்டி விட்டு நம்மளை பத்திரமா பார்த்துப்பாருங்க. இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியில் இப்படி போட்டு இது வந்து நம்ம மோஸ்ட்டாக எல்லாத்துக்குமே தெரியுங்க. இது என்னதுன்னு எனக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறதுன்னு தெரியல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா பெயிண்ட் பால் ஷூட்டிங் இருக்குதுங்க. இதுக்கு வந்து அவங்க நான் சொன்ன மாதிரி தனியாக டார்கெட் 7 பாட்டில் வச்சிடுறாங்க. அதுக்குன்னு தனியாக டிஃப்ரெண்ட்டாக ஒரு புல்லட்டும் கொடுத்துட்றாங்க. இதாங்க அந்த புல்லட்டு. இதுக்குன்னு ஒரு தனியாக துப்பாக்கி இருக்குதுங்க. அந்த துப்பாக்கியில் அங்கே மேலே அந்த புல்லட் அவர் போடுற மாதிரி போட்டு இப்படி பிடிச்சிக்கணுங்க. இது வந்து ஏர் ப்ரெஷரால் ஒர்க் ஆகுதுங்க. ஏன்னா பின்னாடி நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு ஏர் கேன் இருக்கும். இதை வந்து கரெக்டாக இதுவும் நார்மல் ஷூட்டிங் ஆட்டதாங்க. என்ன கொஞ்சம் எனக்கு வெயிட்டாக ஃபீல் ஆச்சுங்க. கரெக்டாக இதை நம்ம வந்து ஏம் பண்ணி அடித்தோன்னா கரெக்டாக அடிக்குங்க. நான் வந்து ஃபஸ்ட்டு பால் வந்து கரெக்டாக அடிச்சிட்டேங்க. இந்த அவ்வளவுதாங்க. நாம் இப்போ இந்த வீடியோவில் எண்டுக்கு வந்துட்டோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக், கமெண்ட், ஷேர் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க. அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கலாம். பாய்.